ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நல்லா சூடான கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்தா பிடிக்குமோ அந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃப்ரைக்கு தேவையான ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஜாரில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இது உங்கள் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கேன். இந்த பொடி நீங்கள் கொரப்பாக அரைக்கணும். பொடி இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இப்போ வெண்டைக்காய் ஒரு 50% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 30% வேகணும். மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து வெண்டைக்காய் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொடியை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொடி நிறைய இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொடி மீடியமாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ண பொடியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது நீங்கள் சுட சுட சாப்பாட்டு கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.